Hi everyone, நான் Akshara. So இன்னைக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் பிரைட்னிங் ஃபேஷியல். இந்த ஃபேஷியலுக்கு நான் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். மோஸ்ட்டாக உங்களுக்கு வீட்லேயே அவைலபிளாக இருக்கும் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம். இந்த ஃபேஷியல் வந்து டேன் அண்ட் டல் ஸ்கின் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே ஸ்கின்னை நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக ஆக்கிடும். ஜஸ்ட் ஒரே ஒரு யூஸில். இந்த ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நம்ம 3 ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் கிளென்சிங், செகண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப் அண்ட் ஃபேஸ் மாஸ்க். ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் நல்லா க்ளீனாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் வந்து இந்த ஸ்டெப்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணாமே நீங்கள் வந்து ஃபேஸ் ஸ்க்ரப்போ இல்லை ஃபேஸ் மாஸ்க்கோ போட்டிங்கன்னா அது எதுவுமே எஃபெக்டிவாக இருக்க போகிறதில்ல. அதனால் ஒரு க்ளீன் பேஸ் வேணும் இந்த ஃபேஷியலுக்கு. இப்போ வந்து ஃபேஸ் கிளென்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபேஸ் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு கப்பில் ஒரு சக்கரை எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் இல்லை ப்ரௌன் சுகர் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு வந்து கொக்கோ பவுடர் வந்து தேவைப்படும். நியர் அபவுட் ஒரு ஸ்பூன் இருந்தால் போதும். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு நான் வந்து ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் அவைலபிளாக இல்லைனா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ எப்படி இந்த ஃபேஸ் ஸ்க்ரப் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா ஈரமாக இருக்கணும். ஃபேஸுக்கு எந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஈரமான ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த சாக்லேட் ஸ்க்ரப் எடுத்து நான் என் ஃபுல் ஃபேஸ் அண்ட் நெக்கில் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணுறேன். இந்த ஸ்க்ரப் அப்ளை பண்ணும் போதே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். இந்த சாக்லேட் ஸ்மெல் இருக்கும். நல்லா ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். இந்த சம்மர் டைமுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் ஃப்ரேக்ரன்ஸ்க்கு மட்டும் இதை நான் ஸ்க்ரப்பில் ஆட் பண்ணல. கொக்கோ பவுடரில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் இல்லை வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் கொக்கோ பவுடர். அண்ட் ஸ்கின்னையும் நல்லா டீடாக்ஸ் பண்ணும். அண்ட் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணும்போது மேக் ஷூர் நீங்கள் வந்து சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணும். நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது இந்த சுகர்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். சுகர், ஆலிவ் ஆயிலெலாம் நம்ம ஆட் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை நல்லா பிரைட்டனும் பண்ணும். இப்போ ஃபேஸில் இந்த ஸ்க்ரப் நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸை. இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஆலிவ் ஆயிலெலாம் ஆட் பண்ணதுனால ஃபேஸில் ஒரு க்ளோ இருக்கும். சுகர், ஆயிலெலாம் சேர்த்ததுனால ஃபேஸில் ஒரு சாஃப்ட்னஸும் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 3க்கு போகிறோம். ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸ் மாஸ்க் செய்கிறதுக்கு நான் வந்து ஆப்ஸ் குன்னஸோட இந்த முல்தானி மிட்டி வந்து எடுத்திருக்கேன். இந்த முல்தானி மிட்டி வந்து பார்த்திங்கன்னா பியூர் அண்ட் நேச்சுரல். அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்பில் இருக்கவங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட். நெக்ஸ்ட் நான் வந்து வைல்ட் tumeric வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுவும் நான் வந்து ஆப்ஸ் குன்னஸோட ப்ராண்ட்லேருந்து தான் எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து அந்த ஸ்டெயின் இருக்காது, அந்த எல்லோ கலர் டென்ட் இருக்காது. 3வது இன்க்ரீடியன்ட் வந்து பீட்ரூட் பவுடர், என்னோடய ஃபேவரட்டான இன்க்ரீடியன்ட். இதுவும் வந்து ஆப்ஸ் குன்னஸ்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். நான் யூஸ்வலாக இது மாதிரி ரெடிமேட் பவுடர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு. அண்ட் லாஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணுறேன். தயிர் வந்து வீட்டில் செஞ்ச தயிரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 4 இன்க்ரீடியன்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நம்ம ஃபேஸ் பேக் வந்து ரெடி ஆகிடும். இது மாதிரி பீட்ரூட் பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இல்லைனா நம்ம வந்து அதை அரைச்சி ஜூஸ் மாதிரி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸ் குன்னஸில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு சேல் வரப்போகுது. பை 1 and get 1 ஃப்ரீ. இந்த சேல் 2 நாள் வந்து நடக்க போகுது. அண்ட் உங்களுக்கும் எதாவது நேச்சுரல் பவுடர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த சேலில் வந்து வாங்கிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான், டல் ஸ்கின் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு டேன் ஆகிருக்கும். இதில் ஆட் பண்ணியிருக்க முல்தானி மிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் நல்லா க்ளீன் பண்ணும். ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸஸ் ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அண்ட் பீட்ரூட் வந்து என்னோடய ஃபேவரட்டான இன்க்ரீடியன்ட். சூப்பராக டேன் ரிமூவ் பண்ணும், நல்லா ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணும். அண்ட் கஸ்தூரி மஞ்சள் பற்றி உங்களுக்கே தெரியும், அதில் ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. தயிர் வந்து டேன் ரிமூவலுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்டும் கொடுக்கும். இந்த 4 இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன். ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கும் டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கும். இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால். நான் வெறும் ஃபேஸ் அண்ட் நெக்கில் மட்டும் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டாக, க்ளீனாக, சூப்பர் சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் ஃபேஸ்லேயும் அந்த க்ளோ இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். லைட் வெயிட்டான ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் போதும் சம்மர் சீசனுக்கு. ஸோ ஃபுல் ஃபேஸில் நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இனிமேல் டேன் ஆகாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீன் வெறும் டேன் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு பிக்மெண்டேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் சீக்கிரம் ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்கின் நல்லா கிளியராக, க்ளீனாக அண்ட் எங்கர் லுக்கிங்காக இருக்கணும்னா டெஃபினட்டாக எவ்ரிடே நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். லாஸ்ட்டாக லிப் பாம் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ஃபேஷியல் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
அப்போ தான் இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. இந்த சேனலையும் என்னையும் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, this is Akshara saying bye bye and take care of yourself. Bye.